வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு சூப்பரான மாம்பழ குச்சி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற 3 சிம்பிளான பொருளை வச்சு இதை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸு பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த ஒரு மாம்பழத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 குச்சி ஐஸ் வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாம்பழம் எடுத்துக்கலாம். மாம்பழத்தை கட் பண்ணி உள்ளே உள்ள ஃப்ளெஷ்ஷை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. நான் சும்மா எல்லோரும் இந்த மாதிரி கட் பண்ணுறாங்களே, நம்மளும் கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இதெல்லாம் சும்மா அழகுக்காக கட் பண்ணுறது தான், வேஸ்ட் ஆஃப் டைமு. அதனால் ஸ்பூனாலே ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. நானும் அடுத்தடுத்து ஸ்பூனால் தான் ஃப்ளெஷ் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ளெஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்த பிறகு ஒரு பாதி பவுல் கிட்டே எனக்கு வந்துருந்துச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது பால் காய்ச்சறதுக்காக அடுப்பில் பால் பாத்திரம் போட்டு 2 டம்ளர் பால் சேர்த்துக்கணும். திக்கான பாலாக தான் சேர்த்துக்கணும், தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஐஸ் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். பால் காய்ஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த மேங்கோ ஃப்ளெஷ்ஷை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 கப்பு மேங்கோ ஃப்ளெஷ்ஷுக்கு 1/4 கப்பு அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகரே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களோட மாம்பழம் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா மட்டும் அதுக்கேற்ற மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு வாட்டி மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கண்டென்ஸ்டு மில்க் பவுடர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த பாலே உங்களுக்கு நல்ல க்ரீமியாக வரும். இதையும் மூடி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எதுவுமே சேர்க்காமலே நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இதை உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் உள்ள சில்வர் டம்ளர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸ் மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதில் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணவே இல்லை. இதே நீங்கள் கடையில் வாங்குகிற மேங்கோ பாப்சிக்கலில் நல்லா டார்க் கலராக இருக்கும், அதில் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஏதோ ஒரு பாலித்தீன் கவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கவர் அந்த கப்பு மேலே வச்சு ஒரு ரப்பர் பேண்டால் மேலே கட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வைக்க போகிற ஸ்டிக்கு நகராமல் இருக்கும். ஏதோ ஒரு கவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பால் கவர் கூட இருக்கும், பால் கவர் இருந்தால் பால் கவர் கூட இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லா கப்பையும் இதே மாதிரி கவரை வச்சு மூடிடலாம். மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். மோல்டு உள்ளவங்க டைரெக்டாக அந்த மோல்டில் ஊற்றி க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்தது கத்தியோ சிசரோ எடுத்து ஸ்டிக்கு சொருவறதுக்காக நடுவில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் போட்ட பிறகு உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்தால் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை சொருவி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க ஸ்பூனையே திருப்பி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நேற்று எங்கள் அம்மா கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் ஆப்பிள் விதைகள். எல்லோரும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. பாருங்கள், மேங்கோ பாப்சிக்கல் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்காக தயாராகிடுச்சு. இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இதை மாதிரி செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு காலையில் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்கும். 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு, சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததும் வெளியில் ஒரு நிமிஷத்துக்கு வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதை நம்ம எடுத்து பார்த்துடலாம். ரொம்பவே க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. எல்லா மேங்கோ பாப்சிக்கல்ஸையும் வெளியில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த சிம்பிளான மேங்கோ பாப்சிக்கல்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து இந்த சம்மரை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.